அமைதி பூங்காவாக உள்ள தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் பாமகவினர் மீதான தாக்குதலுக்கும் கலவரத்திற்கும் காரணம் அன்புமணியின் நடைபயணம்தான் என பாமக நிறுவனர் ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். பாமக எம்எல்ஏ அருள் மீதான தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள ராமதாஸ், கடந்த சில நாட்களாக சேலம், அரியலூர் போன்ற மாவட்டங்களில் அன்புமணி பலரை தூண்டிவிட்டு தன்னையும் தன்னுடன் இருக்கும் முக்கிய பொறுப்பாளர்களையும் அவமானப்படுத்தும் வகையில் சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பி வன்முறையை தூண்டிவிடுகிறார் என்று விமர்சித்துள்ளார். வன்முறையை தூண்டுபவர்களை அன்புமணி பாராட்டி பொறுப்புகள் கொடுத்து ஊக்கப்படுத்தி வருகிறார் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அன்புமணியின் தூண்டுதலின் பேரில் பல மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் மோதல்கள் நடந்து வருகிறது என்றும் அதில் சிலர் கடுமையாக தாக்கப்படுகின்றனர் எனவும் ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். அன்புமணியின் நடைபயணம் தொடங்குவதற்கு முன்பாகவே மோதல் சம்பவங்கள் நடைபெறும் என்று காவல்துறைக்கு உரிய தகவல் கொடுத்தோம் என்றும் அதை ஏற்காமல் காவல்துறை அவரது நடைபயணத்திற்கு அனுமதி வழங்கியதே இந்த மோதல் சம்பவங்களுக்கு காரணம் என்றும் ராமதாஸ் விமர்சித்துள்ளார். இதனிடையே வாழப்பாடி தாக்குதல் சம்பவம் தொடர்பாக அன்புமணி உள்ளிட்டோரை குற்றவாளிகளாக சேர்க்க உத்தரவிடக் கோரி ராமதாஸ் ஆதரவு எம்எல்ஏ அருள் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் முறையீடு செய்யப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.